வந்திருக்கிறது தஞ்சை பெரிய கோயில். இந்த நகரம் தஞ்சை நகரம். இந்த தஞ்சை நகரம் என்பது சோழர்களுடைய தலைநகரமாகவே இருந்திருக்கு. சோழ சாம்ராஜ்யத்துடைய தலைநகரம். கர்நாடிக் மியூசிக் பார்த்தீங்கன்னா இங்கே தான் சிறப்பு வாய்ந்த ப்ரோக்ராம்லாம் நடந்துட்டு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த தஞ்சையினுடைய வரலாறுனா என்னன்னு பார்ப்போம். தஞ்சையில் எது சிறப்பாக இருக்கிறத பார்ப்போம். பாருங்க, இப்போ தஞ்சைன்னு எடுத்துட்டோம்னாலே இதை ரைஸ் போல் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்கிறோம். தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியமே இதுதான். தலையாட்டி பொம்மை உலக பிரசித்தி பெற்றது. டான்சிங் டால், வீணைகள் பிறந்த இடம் இதுதான். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பலாமரத்தில் தான் இந்த வீணைகள் செய்கிறாங்க. தஞ்சாவூர் பிரான்ஸ் சிலைகள் செய்கிற இடம். கிட்டத்தட்ட ஒரு 20 ஃபேமிலிக்கு மேலே செஞ்சிட்டு இருக்காங்க. தஞ்சாவூர் பெயிண்டிங் ரொம்ப பிரசித்தி பெற்றது. தஞ்சாவூர் கலைத்தட்டு, இதுக்கெல்லாம் பேர் போன ஒரு இடம் தஞ்சாவூர். நல்ல தமிழ் கேட்கணும்னா இங்கே தான் கேட்க முடியும். வரலாறுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கிடைச்சிருக்கிறது 6ஆவது நூற்றாண்டுலேருந்து கிடைச்சிருக்கு. 6 பல்லவர்கள், 7 முத்துராயர்கள், 8 சோழர்கள், 13 பாண்டியன், 16 நாயக், 18 மராட்டா பிரிட்டிஷ்காரன். இவர்களால் ஆளப்பட்டதுதான் தஞ்சை மாநகரம். இதுதான் தஞ்சையினுடைய வரலாறு. இதுல சோழ வம்சம்னு எடுத்துட்டோம்னா 850லேருந்து 1279 கிட்டத்தட்ட 430 இயர்ஸ் பவர்ஃபுல் கிங்டமா இருந்திருக்கான். இதை ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சோழ வம்சத்தை ஆரம்பிச்சு வச்சது விஜயாலய சோழன். அவனை பின்தொடர்ந்து பாருங்க, ஆதித்தன், பராந்தகன், கண்டாராதித்தன், அரிஞ்சேயன், சுந்தர சோழன், ஆதித்த கரிகாலன், மதுராந்த உத்தம சோழன், ராஜராஜன், ராஜேந்திரன். இதுதான் சோழ வம்சம். சரி, அவர்களை பின்தொடர்ந்தது பாண்டியன், மதுரையிலேருந்து செய்கிறான். 16 நாயக்கர்கள், 18 மராத்தியர்கள். மராத்தியர்களை பொறுத்த வரைக்கும் 180 இயர்ஸ், 180 ஆண்டுகள் இங்கே ஆட்சி புரிகிறாங்க. முதல் மகாராஜாவுக்கு பேரு ஏகோஜி, லாஸ்ட் மகாராஜாவுக்கு பேரு சிவாஜி 2. சிவாஜி இங்கே வந்து ஆட்சி புரியல. அவர் 100 கிலோமீட்டருக்கு அந்தண்டு செஞ்சி ஃபோர்ட் வரைக்கும் வந்துட்டு போயிடுறாரு. கடைசி மன்னர் சிவாஜி 2ங்கிறதுக்கு ஆண் குழந்தை கிடையாது. டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ், இந்த பவர் வந்து பிரிட்டிஷ்காரர்கிட்ட போயிடும். இதுதான் தஞ்சையினுடைய வரலாறு. இந்த கோயிலுக்கு வர்றோம். இந்த கோயில் தமிழ்ல நம்ம இதை பெரிய கோயில்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல பிக் டெம்பிள்னு சொல்றோம். சான்ஸ்கிரிட்ல புரஹதீஸ்வரன் அப்படின்னு சொல்றோம். பிரகத்னா வெரி பிக். ஆனா உண்மையான பேர் இருக்குங்க சார் இதுக்கு, ராஜராஜேஸ்வரம். இந்த கோயிலுடைய உண்மையான பேர் ராஜராஜேஸ்வரம். ஏன்னா இதை கட்டிய மன்னன் முதலாம் ராஜராஜ சோழன். 1003லிருந்து 1009 கிட்டத்தட்ட 6 வருஷத்துல இந்த கோயிலை கட்டி முடிக்கிறான். சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அற்புதமான படைப்பு. சுருக்கமா சொல்றதுன்னா 11ஆவது நூற்றாண்டு சோழ மன்னனால் கட்டப்பட்டு சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அற்புதமான படைப்பு. இந்த கோயிலுக்கு வந்தா முதல்ல இருக்கக்கூடிய கோபுரத்துக்கு பேரு கேரள அந்தகன் கோபுரம்னு பேர். ராஜராஜ சோழன் வந்து நட்பு நாடி தூதுவர்களை அனுப்பும் பொழுது ஒரு தூதுவனை பாஸ்கர ரவிவர்மன் என்று சொல்லக்கூடிய சேர மன்னன் பிடிச்சி ஜெயிலில் போட்டுறான். அதனால ராஜராஜ சோழன் ரொம்ப கோபமடைந்து தன்னுடைய பையன் ராஜேந்திர சோழனை நீ போய் தன்னுடைய தூதுவனை மீட்டுட்டு வாங்குறான். இவன் தூதுவனை மீட்டு போகும்போது வழியில பாண்டிய நாடு அமரபுஜங்கன் ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றான், நீ இந்த பக்கம் வராதேங்கிறான். போகும்போது 2 பேருக்கு இடையில மிகப்பெரிய ஒரு போர் நடக்குது. போர்ல பாண்டிய மன்னன் அமரபுஜங்கனை வெற்றி பெற்று அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாம் தன்னோட சேர்த்துக்கிட்டு மிகப்பெரிய படையோட திருவனந்தபுரத்துக்கு பக்கத்துல காந்தலூர் சாலை, அங்கதான் ராஜேந்திர சோழனுக்கும் பாஸ்கர ரவிவர்மனுக்கும் மிகப்பெரிய ஒரு போர்ல வெற்றி பெறான். வெற்றி பெற்று நேர நாட்டுக்குள்ள போய் தன்னுடைய தூதுவன் இந்த சிறைச்சாலையை தூளாக்கி உடைச்சு தூதுவனை மீட்டி கொண்டு வர்றான். அந்த மகிழ்ச்சியில கட்டினதான் அந்த முதல் கோபுரம் கேரள அந்தகன் கோபுரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. கேரள மக்களுக்கு யமன் போன்றவன் பேர் கொடுக்குறான். அங்க ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்னு கேட்டீங்கன்னா, ராஜேந்திர சோழன் பாஸ்கர ரவிமனை அழைச்சிட்டு வர்றாங்க. அப்ப சொல்றான், உன் பொண்ணு பொருள் எனக்கு வேண்டாம், எதுவும் வேண்டாம். நீ செஞ்சது மிகப்பெரிய தவறு. என்ன தவறு? தூதுவர்களை சிறைப்பிடிப்பது என்பது வழக்கம் இல்லை. அதை நீ செஞ்சிட்ட. அதற்காக உனக்கு ஒரு நாளைக்கு தண்டனை கொடுக்க போறேன். என்ன தண்டனை? உன்னுடைய அரியாசனையில நீ யாரை பிடிச்சி ஜெயிலில் வச்சியோ அந்த தூதுவன் உட்கார்ந்து ஒரு நாள் ஆட்சி புரிஞ்சுட்டு தான் வருவான்னு சொல்லி அதை செய்ய வச்சுட்டு வருவான். அதுதான் அங்க நடந்த சுவாரஸ்யமான சம்பவம்.
2வது கோபுரம், இதுக்கு பேர் ராஜராஜன் கோபுரம்னு பேர். 2 கோபுரங்கள்லேயே பார்த்தீங்கன்னாலும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கருங்கல், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சுதைங்கிறது சுண்ணாம்பு, மணல், கடுக்காய், வெல்லம், கருப்பஞ்சாறு, முட்டையினுடைய கரு இதெல்லாம் போட்டு செஞ்சிருக்கிறாங்க. பெயிண்டிங்கே கிடையாது, ஒரிஜினல். இந்த ஒரிஜினாலிட்டிக்காக தான் யுனெஸ்கோ இந்த கோயிலுக்கு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துருக்காங்க, உலக பாரம்பரிய சின்னம். இது எப்போ நமக்கு கிடைக்குதுன்னா 1987 கிடைக்குது. பாருங்க, அந்த ஒரு கல் எப்படி கட்டடக்கலையினுடைய சிறப்பை பாருங்க. ஒரு கல் இன்னொரு கல் ரெண்டையும் லாக் பண்ணி செஞ்சிருக்கிறான். சிமெண்ட் கண்டுபிடிக்கப்படாத ஒரு காலம். இதே இங்கிலீஷ்கார் என்ன சொல்றான் பாருங்க, ஆஸ்டெக் அப்படின்ற முறையில சொல்றான். ஆஸ்டெக். அதுல நான் சொன்ன சில வார்த்தைகள் பாருங்க. இந்த கோயில் கட்டுவதற்கு 1000 யானைகளையும் 5000 குதிரைகளையும் 1,30,000 டன்ஸ் ஆஃப் கருங்கற்களையும் 1,00,000க்கும் குறையாத சிறை கைதிகளையும் பயன்படுத்தி இந்த கோயிலை கட்டியிருக்கு. அப்பனா பாருங்க, இங்க உள்ள தூண்கள் முதல் கோபுரத்துக்கு உள்ள பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தூண்கள் இருக்கு. இந்த பக்கம் ஒரு தூண், ஒரே கல்லு, கருங்கல்லு, 40 அடி உயரம். இந்த பக்கம் ஒரு தூண் 40 அடி உயரம். இதெல்லாம் இப்படி ஒரு பாறையில இருந்து எடுக்கிறான் பாருங்க. எந்த ஒரு சிவன் கோயில் போனாலும் நம்ம கொடுக்கக்கூடியதுதான் வெள்ளை கலர் ஒண்ணு, சிகப்பு கலர் ஒண்ணு. இது பஸ்மம். எந்த ஒரு பொருளை எடுத்து எரித்தாலும் அதோடைய இறுதி நிலை சாம்பல். பிறந்தவன் இறந்துதான் ஆகணும், இறந்த பிறகு எரிச்சிடுவோம், எரிச்ச பிறகு சாம்பல் ஆயிடுவான். இதுதான் மனிதனுடைய இறுதி நிலை. இது மண்ணு. ஏன் சிகப்பா இருக்கு? இன்றைய மனிதனுக்கு கலர்னா பிடிக்கும், கலர் கொஞ்சம் சேர்த்தா சிவப்பாயிடுச்சு. இறந்தவர்களை புதைக்கக்கூடிய வழக்கம் இந்து மதத்தில் உண்டு. புதைச்சா மண்ணு, எரிச்சா சாம்பல். இதுதான் மனிதனுடைய இறுதி நிலை. நான் இங்க வர்றேன், கொடுக்குறாங்க, நெத்தியில வாங்கி பூசிக்கிறேன். ஏன்? இறைவா என் உள்ளத்தில் அகங்காரம் இல்லை, இது நான் வாழும் காலத்தை குறிக்கக்கூடியது. நான் இந்த பூமியில் வாழக்கூடிய காலம் குறுகிய காலம். இன்னைக்கு நீங்க காசி விஸ்வநாதர் கோயில் போனீங்கன்னா அங்க கொடுக்குற சாம்பல் ஃப்ரெஷ்லி ஃப்ரம் கிரிமேஷன். உஜ்ஜயினிக்கு போனீங்கன்னா மகாகாளீஸ்வரர்னு கோயில் இருக்கு. விடிய காலில் 2 மணிக்கு பஸ்மம் ஆர்த்தி பண்ணுவாங்க. அந்த பஸ்மமும் ஃப்ரெஷ்லி ஃப்ரம் கிரிமேஷன். ஏன்னா மனுஷன் இதாக போறான். இதை ஞாபகப்படுத்தி தான் பூசி இருக்கிறேன். இதுதான் நான், இதுதான் நான், இதுதான் நான்.